செல்ஃபை சினிமா வியூவர்ஸ்க்கு ஒரு பெரிய ஹாய். நாங்க விஜய் சத்யா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன படத்தை ஒரு ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது வட்டக்கானல் அப்படின்ற ஒரு படத்தை ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சோ எதுக்காக இந்த படத்துக்கு வட்டக்கானல் சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோல சொல்றேன். சோ மறக்காம ஃபுல்லா வீடியோ பாத்துருங்க. சோ இந்த படத்தோட டைரக்டர் வந்து நம்ம பித்தக் புகழேந்தி அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. காஸ்டிங் வந்து நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணா, ஆடுகளம் நரேன், அப்புறம் துருவன் மனோ, கபாலி விஸ்வந்த், கேபிஒய் சரத், அப்புறம் நம்ம மனோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வச்சு படம் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் லீட் சொல்லி மீனாட்சி கோவிந்தராஜன் வந்து ஃபீமேல் லீட் அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. சோ படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடைக்கானல்ல வந்து விளையக்கூடிய போதை காளான வச்சுதான் படம் எடுத்திருக்காங்க. அது விளையக்கூடிய இடத்து பேர் தான் வந்து வட்டக்கானல் அப்படின்ற ஒரு இடம். சோ அதனால தான் படத்துக்கு வந்து வட்டக்கானல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்ததா படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆர்கே சுரேஷனா இருக்காரு. சோ அவர் தான் வந்து ஒரு பெரிய தலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த போதை காளான வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். அவரே ஆல்ரெடி வந்து பிசினஸ் பண்ணியிருந்த ஒருத்தர்ட்ட தான் வந்து புடிங்கி அதை வந்து பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ கொடைக்கானல் இவர் தான் வந்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு வந்து 3 பசங்களை வந்து காட்டுறாங்க. நம்ம துருவன் மனோ அப்படின்றவர் தான் வந்து லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. சோ அவர் பேர் வந்து கேரக்டர் நேம் வந்து சத்யா. அடுத்ததான் நம்ம கேபிஒய் சரத் அண்ணா, அப்புறம் கபாலி விஸ்வந்த் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் தான் வந்து நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணாக்கு வந்து பசங்களா நடிச்சிருக்காங்க. சோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா இந்த பசங்க எப்படின்னா, எப்பயும் போல அப்பா வந்து தப்பே பண்ணாலும் அப்பா சொல்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பி அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு பசங்களா வந்து இருக்காங்க. சோ இவருமே இந்த பசங்களை வச்சுதான் எல்லா விஷயங்களுமே பண்றாரு. அவரை தொடணும் அப்படின்னா அந்த 3 பேர்த்த தாண்டி தான் தொடணும் அப்படின்ற அளவுக்கு பசங்களை வந்து சுத்தி பக்க பலமா வச்சுட்டு அந்த பிசினஸ் ரொம்ப நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காரு. கொடைக்கானலே அவர் கண்ட்ரோல்ல வந்து வச்சிட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்கப்ப படம் ஃபுல்லாவே ஸ்டார்டிங் அந்த போதை காளானா இருக்கட்டும் அந்த மாதிரிதான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா படம் ரொம்ப சீரியஸா போதே அப்படின்னு பாக்குறப்ப நம்ம மீனாட்சி கோவிந்தராஜனோட என்ட்ரி, அதாவது அவங்க தான் ஃபீமேல் லீடா பண்ணிருக்காங்க. சோ படத்துல வந்து ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு ரொம்ப அழகா அவங்களை வந்து காமிச்சிருப்பாங்க. நம்ம துருவன் மனோ, அதாவது லீட் கேரக்டர் பண்ணியிருக்க நம்ம ஹீரோ சத்யா. சோ அவருக்கும் மீனாட்சி கோவிந்தராஜனுக்கும் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா வந்து ஸ்டார்டிங் இவங்க 2 பேத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்குமே இருந்துச்சு. பட் படம் பாக்குறப்போ அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி பாக்குறப்போ லவ் சீன்ஸ் எல்லாமே வந்து செம்மையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீரியஸா போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு லவ் சீன்ஸை கொண்டு வந்து ரொம்ப அழகா வந்து கொண்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி படத்துல இவங்களுக்கு வந்த லவ் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லி ஆகணுங்க. ஏன்னா இந்த மாதிரி படத்துல இப்படிலாம் சாங்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அந்த சாங்ஸ் எல்லாமே கேட்கறதுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சோ படத்துல பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா கண்டிப்பா இவங்களோட லவ் சீன்ஸ் சொல்லலாம். ஏன்னா மீனாட்சி கோவிந்தராஜனோட ஆக்டிங் பத்தி உங்களுக்கே தெரியும். சோ தலைவி வந்து இந்த படத்துலயும் ரொம்ப அழகா ரொம்ப கியூட்டா நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆர்கே சுரேஷ் அண்ணாவோட ஆக்டிங் அப்படின்றப்போ தலைமை சொல்லவே வேணாம். சோ அவருக்கு வந்து வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் சரி, ஃப்ரெண்டு கேரக்டர் கொடுத்தாலும் எது கொடுத்தாலுமே வந்து தலைமை செம்மையா செஞ்சிருவாரு. அதுலயும் இந்த படத்துல அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இவங்களோட ஆக்டிங்ல வச்சு இந்த சைட் லவ் சீன்ஸ், இந்த சைட் கொஞ்சம் டெரரா த்ரில்லிங் அப்படி காமிச்சிருந்தாங்க. அதனாலே வந்து படம் நல்லா மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்டர்மிஷன்மே வந்து படத்துல வந்து ஒரு சம்மர் ட்விஸ்டோட தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா ஜில்லா மூவியை வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல எப்படி விஜய் வந்து அவங்க அப்பா கூடயே இருப்பாரு. சோ அவங்க அப்பா பண்ற தப்பு எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. பட் அவங்க அப்பா தப்புன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. பட் கொஞ்சம் அவரை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா எவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயமே தெரிஞ்சு அவங்க அப்பாக்கு எதிராகவே மாறுவாரு. அதே மாதிரிதான் இந்த படத்துல ஆர்கே சுரேஷ் அவர்கள் கூட இருக்கக்கூடிய இந்த 3 பசங்களுமே வந்து அவரை கண்மூடித்தனமா நம்பி எல்லா விஷயங்களும் அவருக்காக பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா நம்ம துருவன் மனோ, அதாவது சத்யா வந்து அவரை விட்டு கொஞ்சம், அதாவது காதல் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் விலகி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா எவ்வளவு கெட்டவர், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, எந்த எல்லை வரையும் போவார் அப்படின்ற விஷயம்லாம் அவருக்கு தெரியுது. அப்படி இருக்கப்போ அப்பா பையன் எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்களோ அப்படியே 2 பேத்துக்கும் ஒரு பிரிவு ஏற்படுது. அப்பா கூட இந்த 3 பசங்களும் மோதுறாங்க. சோ அதான் வந்து படத்தோட ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கப்புறமா தான் படமே வந்து நகரும். அதாவது அந்த 3 பசங்களும் வந்து அவங்க அப்பா எப்படி சமாளிக்கிறாங்க, அவங்க அப்பா பண்ண தப்பெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு அவங்க அப்பா எப்படி, அதாவது ஆர்கே சுரேஷ் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றதான் படத்தோட ஃபுல் கதை அப்படின்னே சொல்லலாம். சோ அடுத்ததான் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரொம்ப சீரியஸா ஃபைட் சீன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. முக்கியமா இந்த போதை காளான் அப்படின்றப்போ இன்னுமே வந்து கொடைக்கானல் இந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் இந்த படத்துல வந்து டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி படத்துக்கு பிளஸ் பாயிண்ட் ஏத்துற மாதிரி அங்கிட்ட சாங்ஸா இருக்கட்டும், லவ் சீன்ஸா இருக்கட்டும், இவங்க அந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்க பாண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. முக்கியமா நம்ம கேபிஒய் சரத்தனா பத்தி சொல்லி ஆகணும். சோ இவரை வந்து நம்ம கேபிஒய்ல விஜய் டிவில வந்து காமெடி பண்ணி பார்த்திருப்போம். பட் தலைமை வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து அதுவும் அந்த வில்லன்க கூட்டத்துக்குள்ள அதுவும் மெயினான வில்லனோட ஒரு பையனா நடிச்சிருக்காரு. சோ அவருக்கு அந்த ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், அவரோட அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பாக்குறப்போ இவரே அப்ப நம்ம இந்த அளவுக்கு காமெடியா சிரிக்க வச்சுட்டு இருந்த மனுஷனா அவரு அப்படின்னு சொல்லி தான் வந்து நான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கேபிஒய் சரத்தனா படத்துல வந்து செம்மையா பண்ணியிருக்கீங்க. சோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பர்சனலா எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி கபாலி விஸ்வந்த் அண்ணாவும் சரி ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாரு. சோ இந்த 3 பசங்களோட கேரக்டருமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி படங்கள் அப்படின்னு பார்த்தாலே ஹீரோ வந்து சில டைம் வந்து வில்லனா இருப்பாரு, அதாவது நிறைய தப்பெல்லாம் பண்ணிட்டு கெட்டவனா இருப்பாரு. காதல் வந்ததுக்கு அப்புறம் திருந்தி வாழுவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வில்லன்கள்
கூட எல்லாம் இவரே சண்டை போட்டு லாஸ்ட்ல அவர் வந்து அவரோட ஃபேமிலி லைஃப்குள்ள போயிடுவார் அப்படின்னு தான் பார்த்திருப்போம். பட் இதுல அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, அதாவது சத்யா ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்கவர் வந்து என்னதான் நிறைய தப்பு பண்ணிட்டு ஃபுல்லாவே கெட்டவனா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. பட் காதல்னு வரும்போது அவரும் சேஞ்ச் ஆகுறாரு. தப்பு பண்ற அவங்க அப்பாக்கு எதிராகவே வந்து போராடிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவரோட வாழ்க்கை வந்து என்னாச்சு, அவரோட காதல்ல சேர்ந்தாரா இல்லைன்னா திரும்பி அவங்க அப்பா கூட போயிட்டாரா அப்படின்ற மாதிரி பல ட்விஸ்ட் வந்து படத்துல இருக்கு. முக்கியமா துரோகம் பண்ணவங்க துரோகத்தால தான் சாவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த படத்துல வந்து உண்மையாலுமே இருக்கும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து யோசிக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி நீ என்னதான் வந்து நிறைய பாவங்கள்லாம் பண்ணிட்டு திடீர்னு திருந்தி வாழ்ற அப்படின்னா அந்த பாவம்லாம் உன்னை சும்மாவா விடும், கண்டிப்பா அதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகும் அப்படின்றதையும் வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் வந்து யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. சொல்லப்போனா நானுமே வந்து நார்மலா ஆர்டினரியா இருக்கக்கூடிய படங்கள் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளால அக்செப்டுமே பண்ண முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சம்மர் ட்விஸ்ட்டுமே இருக்கு. படத்துல அங்கங்க ட்விஸ்டா இருக்கட்டும், சஸ்பென்ஸா இருக்கட்டும், ஜார்ஜ் அண்ணா வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல விஷயங்களை ஆட் பண்ணி ரொம்ப கிறிஸ்பா படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிறைய உண்மைகளையும் வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி போதை விஷயத்துல அடிக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பட் பேரண்ட்ஸுக்குலாம் அந்த விஷயம் தெரியறதே இல்லை. அவங்க வந்து இதனால அவங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதையும் வந்து படத்துல சில சோஷியல் மெசேஜும் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலா படம் பார்க்குறப்போ சோஷியல் மெசேஜா இருக்கட்டும், இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற உண்மையை வெளிக்கொண்டு வரதா இருக்கட்டும், அதே மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை ஆட் பண்ணி ரொம்ப நல்லாவே வந்து படம் எடுத்திருக்காங்க. முக்கியமா ஃபேமிலியோட போயிட்டு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் போய் ஃபேமிலியோட பார்த்துட்டு படம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.